பப்பீஸ் எப்பவுமே நம்ம கிட்ட புக்கிங் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம். ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி ஆல்சோ நம்ம கிட்ட இருந்து எப்பவுமே பப்பி எடுத்துக்கலாம்ன்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது ராட் வீலர் பப்பீஸ் நம்ம கிட்ட சேலிங் இருக்கு. அது மாதிரி ஒரு ராட் வீலர் டாக் எப்போ ஒரு அட்டாக்கிங் பொசிஷன்ல வந்து நிற்கிறோம், அது மாதிரி அட்டாக்கிங் பொசிஷன்ல வரதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி டீடைல்ஸை நான் இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அதாவது ராட் வீலர் டாக் கண்டிப்பாக இந்த இதில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கார்டிங் சென்சிபிலிட்டியோட இந்த மாதிரி ஹெவியாக நிற்குதுன்னு ஒரு இதை பார்க்கும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்துட்டு அதோடைய ஜெனட்டிக்லேயே இந்த ராட் வீலர் பப்பீஸுக்கு கரெக்டாக எப்படி கார்டிங் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக நம்ம ஒரு வீட்டை காவல் காக்கணும், அது மாதிரி ஒரு அட்டாக்கிங் பொசிஷன் உள்ளதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நிறைய டாக்ஸுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும், இதுக்கு தேவை கிடையாது. எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் போய் நின்றுட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாலோ ஒரு ஷெல்லை பார்த்தாலோ கண்டிப்பாக போய் நிற்கும். அது ஒரு மெயின் திங். அதை தாண்டி அது ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் உள்ளதுன்னா நார்மலாக ஒரு ஓனருக்கு எப்போ ஒரு ப்ராப்ளமோ இல்லைன்னா நம்ம ஓனருக்கு ஒரு தெப்பு நடக்க போகுது, களவு நடக்க போகுது, இந்த மாதிரிப்பட்ட கட்டாய ஒரு சூழ்நிலையில் அதோடைய ஷெடியூல்லையே அது ப்ராப்பராக என்ன செய்யணும் உள்ளதுக்கு தெரியும். ஸ்பீடு அட்டாக்கிங் பொசிஷன் போகுதுக்கோ இல்லைன்னா ஒரு இடத்துல அட்டாக்கிங் ஷெடியூலில் கொண்டு வரதுக்கோ ஒரு துளியும் பயப்படாது. அதாவது ஃபியர்லெஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ராட் வீலர்ஸு, அது மாதிரி டோகோ அர்ஜனோ, கங்கல்ஸ், அது மாதிரி இந்த மாதிரி லார்ஜ் பிரீட்ஸில் சில டாக்ஸ் தான் ஃபியர்லெஸ் இருக்குது. நிறைய டாக்ஸுக்கு அந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு கம்பெடுத்தா பயம். ஆனால் சில டாக்ஸ் அப்படி கம்பெடுத்தாலும் போய் நின்று பக்கத்தில் நிற்கும். ஏன்னா இதோடைய அந்த பேசை கடிக்கிற அந்த ஒரு பவுண்டுன்னு உள்ளது ஒரு சிறுத்தைக்கு பாதி ஷெடியூலில் இருக்குது. அது லாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதில் லாக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி லாக் ஆகினா அது அப்படியே லாக் ஆகிடும். பட் நிறைய இடத்துல அது தப்பான ஒரு கெரன்ஸ் இருக்குது. அது ஃபேமிலிக்கு ரொம்ப பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ ஒரு நம்ம கல்ஃபில் இருக்கோம், வீட்டில் ஒரு கார்டிங்குக்கு ஒரு பெர்சன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை நம்பி ஒரு 4 பேர் 5 பேரை விட்டு போகலாம். ஏன்னா ஒரு பெர்சன் இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த ஒரு உருவம் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கும்போது பயப்பட்டு தான் நிற்கணும். ஆனால் அது மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைங்க, நம்ம டிபிலாம் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் இருந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க கூட எல்லாரும் கூடயுமே அவ்வளோ மிங்கிள்டாக இருப்பாங்க. அதோட ரீசன் என்னென்னா, நமக்கு அதோடைய ஷெடியூலில் அது ஜெனட்டிக்லேயே அந்த அளவுக்கு கார்டிங் சென்சிபிலிட்டியோட இருக்கக்கூடிய டாக் தான் நம்மளுடைய பீம், அதுக்கப்புறம் ராட் வீலர்ஸ் எல்லா டாக்கும். ஓகே, அது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் என் ஹால்க்கு இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் நான் காமிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். மற்றபடி பப்பீஸுக்கு பராமரிக்கிறதுக்கெல்லாம் ப்ராப்பராக டிவார்மிங், வேக்சினேஷன் எல்லாம் ப்ராப்பராக அவுட்லைன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு 45 டேஸில் வேக்சினேஷன் போட்டால் மாதிரி பப்பீஸில் இந்த செட் பப்பீஸில் கரெக்டாக ஒரு 3 பப்பீஸ் இருக்குது. 2 மேலும் ஒரு ஃபீமேல் பப்பிங் இருக்குது. அதெல்லாம் பண்ணி தரலாம். அது மாதிரி பப்பீஸ் எப்போவுமே நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணி ஆல்சோ எடுத்துக்கலாம். ஒரு அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எப்போவுமே பப்பி எடுத்துக்கலாம்ன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு 2 months 3 months அப்புறம் ஓகே இவங்கள்ட்ட பப்பி இருக்குமான்னு உள்ளது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் அட்வான்ஸ் பண்ணி புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பீஸை எடுத்துக்கலாம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது, ரொம்ப பெரிய ஒரு பிளேஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக ராட் வீலர்ஸ் டாக்ஸுக்கு இந்த அட்டாக்கிங் பொசிஷன் இருக்கும் சரி, அது மாதிரி ப்ராப்பராகிட்டு ஒரு கார்டிங் சென்சிபிலிட்டிக்கும் சரி நல்லா இருக்கும். அது மாதிரி ராட் வீலர்ஸ் டாகை சும்மா ஒரு கூண்டில் போட்டு அடைச்சோ கேஜில் போட்டு அடைச்சோ கண்டிப்பாக நம்ம வளர்க்குறது அவ்வளோ பெட்டரே கிடையாது. நார்மலாக ஃப்ரீயாக சோஷியலைஸாக எல்லாரு கூடயும் மிங்கிள் பண்ணி வளர்க்கணும். அதுதான் என்னுடைய ஒரு சஜஷன். அது ஏன்னா நார்மலாக சும்மா நீங்கள் வீட்டில் போட்டு கூண்டில் போட்டு அடைச்சி சும்மா அது ஒரு மிருகத்தை மாதிரி வளர்த்தா கண்டிப்பாக அது ஒரு ஷெடியூல் கரெக்டாக இருக்காது. நல்ல ஃப்ரெண்ட்லியாக யார் வேணால் பார்த்து பராமரிக்கலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஆள் வரைக்கும் யார் வேணால் பராமரிக்கலாம். பட் நம்ம அதுக்கான ஒரு சோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கான ஒரு ஷெடியூலை நம்ம கொண்டு நிறுத்தணும். நம்ம டாகை சின்ன வயசுலேருந்துட்டே ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் சும்மா ஒரு மிருகத்தை ட்ரீட் பண்ணால் ஈவன் பொமேரியனும் அக்ரஷன் லெவலில் வரும். அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, பட் நம்ம ஒரு டாக் வாங்குறேன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour to 1 hour நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது நல்லாவே இருக்காது, எந்த டாகாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக அது பப்பியாக இருக்கும்போது எல்லாம் க்யூட்டாக இருக்கும், வளரும்போது ஜஸ்ட் இருக்கா ஓகே அட்டாக்கிங் பொசிஷனில் வரக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பர் நம்ம சின்ன வயசுலேயே கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கு எல்லாமே இதாக இருக்கும். அது மாதிரி ராட் வீலர்ஸ் டாக்ஸ் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய இடத்துல மோஷன் இதெல்லாம் போகிறதுக்கு விரும்பாது. பட் நம்ம அதுக்கான டைமில் நம்ம கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து வெளியே கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு 1/2 hour மார்னிங்கும் ஒரு 1/2 hour ஈவினிங்கும் கரெக்டாக அது கொடுத்தாலே போதும். அது மாதிரி வேக்சினேஷன், டிவார்மிங் ஷெடியூல் கரெக்டாக நமக்கு டாக் இருக்கணும். நல்ல டயட், சிக்கன், பீஃப் எல்லாம் கொடுத்து வளர்க்கணும். நிறைய பேர் சோறு, சும்மா கட் ரைஸ், அது மாதிரி முட்டை இதெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. கண்டிப்பாக அது கூடாது. அதாவது அது கார்ப்ஸ் கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டு போகணும். அதாவது சிக்கன், பீஃப் இதில் அதிகமாக இருக்குது. அது ஏன்னா டாக்ஸ் எல்லாமே கார்னிவோரஸ், அதாவது ஊல்ஃபிலேருந்து வந்தது. ஸோ நம்ம கண்டிப்பாக அதுக்கு தேவை மீட் தான், ரெட் மீட்ஸ். அதை தாண்டி ரொம்ப கார்ப்ஸ், ரைஸு, இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அது ஒரு நல்ல தேவையே இல்லை. ராயல் கேனின் மேக்ஸி பப்பி அது கொடுக்கலாம், நல்ல ஃபீடிங். பெடிகிரி ப்ரோ, அது மாதிரி பியூரிங்கா, அது மாதிரி என்என்டி இந்த மாதிரி ஃபீடிங்ஸு கொடுத்து வளர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஹெவி சைஸஸாக நம்ம டாகை நம்ம கொண்டு வர முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வாருங்க. அது மாதிரி பப்பீஸ் கரெக்ட் டயட்டு கொண்டு வாருங்க. டயட் இல்லாமல் இருந்தாலும் நல்ல ஒரு டாகை நம்ம என்னைக்குமே கொண்டு நிறுத்த முடியாது. ஒரு கரெக்ட் சைஸஸ் ராட் வீலர்ஸ் வரணும்னா 2 வயசு வரும். அதாவது ஒரு மனுஷன் ஒரு 20 வயசுல ஃபுல் மெச்சூர்டு ஹெவி பாடி வர மாதிரி
ராட்வீலர்ஸ் டாக்ஸ் ஒரு ஹெவி டாகாட்டு வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 2 வயசு ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்டிங் சென்சிபிலிட்டிக்கு நம்ம இன்னைக்கு இந்தியா லெவலில் ராட்வீலர்ஸ் அடிச்சுக்கிட்டா யாருமே இருக்காது. ஸோ இந்த கார்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்கும், தாராளமாட்டு வாங்கி வளரலாம். அது மாதிரி தாராளமாட்டு ப்ராப்பர் ட்ரைனிங், நம்மளுடைய கைடன்ஸ், நம்மளுடைய சேனல்லேருந்து வாங்குற எல்லாருக்குமே ப்ராப்பர் ஒரிஜினாலிட்டி அக்டிவேஷன், பில்லிங், சர்டிஃபிகேட்ஸ் தேவையான சர்டிஃபிகேட்ஸ், அது மாதிரி ப்ராப்பராக டயட் சாட்டு A to Z நம்ம கைடன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்து எல்லா ஷெட்லையும் நல்ல ஒரு ராட்வீலர்ஸ் வாங்கி ரைஸ் பண்ணுங்க. அது மாதிரி கார்டிங் சென்சிபிலிட்டி உள்ளதுக்கு ப்ராப்பராக நமக்கு சின்ன வயசுல இந்த பால் கிரேஸ் அது மாதிரி கரெக்டாக அதுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது ரொம்ப எல்லாரும் கூடயும் மிங்கிள் பண்ணி வளர்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு கார்டிங் ஒரு டாக் வாங்கி வளர்க்குறீங்கன்னா சின்ன வயசுல அதோட கேரக்டர் என்ன எப்படின்னு பதிவு வைக்கிறோமோ அதான் அது வளரும் போது அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது நான் ஏன் சொல்றேன்னா ப்ராப்பராட்டு நம்ம சைடில் கரெக்டாக அதுக்கு பராமரிக்கிற ஷெட்யூலுக்கு சின்ன வயசுலேயே அதோடைய ரோட்டீனை கரெக்டாக பழக்கணும். அதாவது எல்லாரு கூடயுமே அவங்க ஃப்ரெண்ட்லியாக அட்மாஸ்பியரில் விடவே கூடாது. மொத்தமாக வீட்டில் உள்ளவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும். மற்றவங்க நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கு தெரியும், ஓகே நம்ம இருக்காங்க, நம்ம ஓனர் இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். மற்றபடி அவங்க ரொம்ப எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்கும் போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம். ராட்வீலர்ஸ் பண்ணுறது ஈஸியாக அந்த மாதிரி அடாப்ட் ஆகாது. பட் ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபு அது எல்லாமே நார்மலாக அந்த கார்டிங் சென்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஷெப்பர்டு ஓகே, லேப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரிட்ரைவர்ஸ் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி ஷெட்யூல்ஸை நம்ம சின்ன இதுலேருந்துட்டே கரெக்டாக அதை கொண்டு வரணும். அது மாதிரி அட்டாக்கிங் பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சு கார்டிங் சென்சிபிலிட்டி ஃபுல்லாக மெச்சூர் ஆகி நிற்கிறது கரெக்டாக ஒரு வயசு 1.25 வயசு போடுறது தான் ஒரு கரெக்ட் ஷெட்யூல். ஓகே இவங்க வீட்டில் உள்ளவங்க இவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு தெரியும். அது வரைக்கும் அது ஒரு பப்பி ஒரு குழந்தை தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு 18 வயசு வரைக்கும் நம்ம ஒரு ஷெட்யூலுக்கு மாதிரி அவங்களும் அதுக்கப்புறம் தான் மெச்சூர் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், ஹெட் சைஸஸ் வரும், இது மாதிரி இருக்குது. பட் ஹெட் சைஸ் எல்லாம் வர்றதுக்கு கரெக்டான ஒரு டயட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு அவுட்லைன்ஸோட நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃபாலோ பண்ணும்போது தான் ஒரு கரெக்டாக நம்ம ஒரு டாகை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும்னு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்ன அடுத்த வீடியோஸும் இன்னைக்கு அட்டாக் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இனி அடுத்த ஷெட்யூலில் ஸ்கின் கோட்டிங்ஸு, டாக்ஸோடைய ப்ராப்பர் டயட் சாட், அதாவது ராட்வீலர்ஸோடது அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அண்ட் ஹல்க்கு இதையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை காமிச்சு கொடுக்குறேன். ஓகே.